தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த அந்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இனி 5 மணிக்கு பிறகு இந்த போர் எதுவும் கிடையாது. இரு நாட்டு இராணுவங்களும் பேசி முடித்துவிட்டது, இரு நாட்டு அரசுகளும் பேசி முடித்துவிட்டும் இனி இராணுவ நடவடிக்கை கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 3:35 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் 5 மணிக்கு பிறகு இரு தரப்பிலிருந்தும் வான் வழியாகவோ கடல் வழியாகவோ தரை வழியாகவோ எந்த விதமான தாக்குதலும் இராணுவ நடவடிக்கைகளும் இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக விக்ரம் மிஸ்ரி, அதாவது வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி, இவர்தான் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார். முதலில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் தொடர்பாகவும் பிறகு 7ஆம் தேதி நள்ளிரவிலே அந்த 1 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் நாம் நடத்திய பதில் தாக்குதல் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை இவர் சொன்னார். இவரோடு சேர்ந்து சில பாதுகாப்பு படை பெண் அதிகாரிகளும் கூட, கர்னல் உள்ளிட்டவர்களெல்லாம் கூட பல விஷயங்களை தெரிவித்திருந்தார்கள். முதலில் ஹிந்தியிலும் பிறகு அதே விஷயத்தை ஆங்கிலத்திலும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இன்று மாலை 6 மணிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த அறிவிக்கப்படாத போர் முடிவுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் தரப்பிலும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியா தரப்பில் செய்தியாளர் சந்திப்பே நடத்தப்பட்டு தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு 15-20 நிமிடங்கள் முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இரு நாடுகளுக்கும் அவர் வாழ்த்து என்பது போல கூட தெரிவித்திருந்தார். எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா 2 நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இரு நாடுகளும் போரை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டு விட்டன. எனவே இனி போர் பதற்றம் நீடிக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அவர் சொல்வதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது, உண்மையிலே போர் நடக்காதா என்று ஒரு 5 நிமிடம் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தாலும் கூட அடுத்த சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். போர் பதற்றம், போர் முடிவுக்கு வருவதாகவும் இரு நாடுகளும் பேசி முடிவெடுத்து விட்டோம், இனி நடவடிக்கைகள் இருக்காது, இராணுவ நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் சரியாக 6 மணி அளவிலே நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்து இந்த அறிவிப்பை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார். 3 முக்கியமான விஷயங்களை விக்ரம் பேசும்போது தெரிவித்தார். 3:35 மணிக்கு நாங்கள் இரு நாட்டை சேர்ந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இராணுவ தரப்பிலும் பேசி இந்த போர் ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது போரை நிறுத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். 5 மணிக்கு பிறகு, மாலை 5 மணிக்கு பிறகு இரு நாடுகள் தரப்பிலிருந்தும் இராணுவ ரீதியாக எந்த நடவடிக்கையும் கிடையாது. அவர்களும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள், நாமும் தாக்குதல் நடத்த மாட்டோம். எனவே பதிலடி தாக்குதல் என்பதும் அங்கு வேலை கிடையாது. முப்படைகளுக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டு விட்டது. அது தரைப்படையாக இருந்தாலும், வான்படையாக இருந்தாலும், கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய படையாக இருந்தாலும் கிடையாது. எனவே இப்போதைக்கு போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்கான அந்த முயற்சியை பொறுத்தவரையிலே இந்தியாவிற்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. அங்கே யார் பஹல்காமிலே நம்முடைய அப்பாவி இந்தியர்களை சுட்டு கொன்றார்களோ அவர்களுடைய முகாம்களை, அவர்களுடைய தீவிரவாத பயிற்சி பள்ளிகளை, அவர்களுடைய குடும்பத்தாரை கொன்று குவித்தாகிவிட்டது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய எல்லைகள் மீது சில தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நம்முடைய அப்பாவி பொதுமக்களும் நம் நாட்டு இராணுவ வீரர்களும் நம் நாட்டினுடைய அந்த எல்லையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நிச்சயம் பாகிஸ்தான் பதில் சொல்லியே தீர வேண்டும். உலக நாடுகள் மத்தியிலே இதற்கான கேள்வி எழுந்திருக்கின்றது. 12ஆம் தேதி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கின்றார். அவர் பேசிய அந்த காட்சிகளைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். தினசரி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வருகிறார்கள். அன்றைய தினம் முழுவதும் நடைபெற்ற விஷயங்கள் என்ன, அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என்று தொடர்ந்து 3 நாட்களாக அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். நியூஸ் தமிழ் வாயிலாக உடனுக்குடன் அங்கு என்ன நடைபெறுகின்றதோ அந்த தகவல்களை எல்லாம் நாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தோம். பிரதமர் வீட்டிலே நடைபெறக்கூடிய ஆலோசனையாக இருந்தாலும், அதே போல நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் நடத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் பல விஷயங்களையும் நாம் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு கொண்டே இருந்தோம். பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்கள், அவற்றை இந்திய இராணுவம் லாவகமாக வானிலேயே தாக்கி அழிப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டது உள்ளிட்ட பிரத்யேகமான
சுருக்கமாக பல வீடியோக்களை நாம் பெற்று அவற்றை மக்களுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்தோம். இந்த 3 நாட்களாக இருதரப்பிலும் போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய உடன்பாடாக இருந்தது, எண்ணமாக இருந்தது. ஆனாலும் பாகிஸ்தான் அடாவடித்தனமாக அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கும் எல்லைகளுக்குள் உள்ளே வந்து தாக்குதல் நடத்துவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். வேறு வழியில்லாமல் இந்திய இராணுவமும் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையிலே தான் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து சுமார் ஒரு 1.5 அல்லது 2 நிமிடம் மட்டுமே அவர் பேசினார். செய்தியாளர்களுடைய கேள்விக்கெல்லாம் கூட பதில் சொல்லவில்லை. அவர் சொல்ல வந்த அந்த கருத்தை மட்டும் மிக மிக சுருக்கமாக கூறி சென்று விட்டார். 3 முக்கியமான விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் என்று ஒப்புதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 3:35 மணிக்கு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினோம். 5 மணிக்கு பிறகு இரு நாட்டு தரப்பிலிருந்தும் இனி போர் கிடையாது என்று முடிவு செய்திருக்கின்றோம். 5 மணிக்கு பிறகு அவர்களும் நம் மீது தாக்குதல் நடத்தவில்லை, நாமும் அவர்கள் மீது பதிலடி தாக்குதல் நடத்தவில்லை என்று விக்ரம் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் தேதி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும், நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே இந்த எல்லையோரத்தை மையமாக கொண்டு பல ஆண்டுகளாக பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1947 எப்போது இந்தியா பாகிஸ்தான் விடுதலை பெற்றதோ அடுத்த நாள் முதலே தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது காஷ்மீர் தான் முக்கியமான பிரச்சனை. காஷ்மீர் யாருக்கு என்பதுதான் பிரச்சனை. காஷ்மீர் முழுவதுமாக எங்களுக்கு வேண்டும் என பாகிஸ்தானும் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்தியாவை பொறுத்தவரையில் காஷ்மீர் எங்களுடைய நாடு, எங்களுடைய நாட்டின் ஒரு அங்கம், எங்களுடைய தலைப்பகுதி போன்றது காஷ்மீர். எனவே நாங்கள் அதனை விட்டுத்தர மாட்டோம், இது எங்கள் நிலப்பகுதி, ஒரு இன்ச்சை கூட நீங்கள் எடுத்து செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் எங்களுடைய கழுத்து நரம்பு போன்றது, கழுத்து நரம்பு இல்லாமல் தலை எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், எங்களுக்கு எங்கள் கழுத்து வேண்டும், எங்களுக்கு காஷ்மீர் வேண்டும் என்று அவர்கள் ஒற்றை காலில் நிற்கிறார்கள். நாம் தொடர்ந்து 75 ஆண்டுகளையும் கடந்து நாம் அவர்களிடம் போராடி வருகின்றோம். தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தும் உடன்படிக்கையாகி இருக்கின்றது.